தகுந்த நேரம் வரும் பொழுது உனக்குள் இருக்கும் சக்திகளை நீதான் தேடி எடுக்க வேண்டும். சக்திகள் தந்திருக்கிறார்கள், அதோடு எனக்கு அனுமன் என்ற பெயரும். இந்த பெயர் நன்றாக இருக்கிறது. பெயரை மாற்றுவதற்கு முன் அம்மாவிடம் அனுமதி கேட்க வேண்டும். மகனே மாருதி, எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், நீ பெற்றிருக்கும் வரங்கள் பரிசுகளை போன்றது. அம்மா, அம்மா. வந்துவிட்டேன். மாருதி, மாருதி, நிறுத்து, நிறுத்துவாலி. மேலும் உங்கள் நாடகத்தை நம்ப மாட்டேன். என்னை ஏமாற்றாதீர்கள். இயற்கைதான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. காலமும் நிலைமையும் மாருதிக்கு சாதகமாகிவிட்டது. மாருதி என்று சொல்லாதீர்கள். அனுமன் அவன் பெற்ற வரமும் ஆசையும் வெறும் வார்த்தை இல்லை அஞ்சனை. அவனை காக்கக்கூடிய சக்திகள், அவைகள் அவனுக்குள்ளேயே வாசம் செய்யும். குழப்பத்தை உண்டாக்கிவிட்டார். தந்தைக்கு சமமானவர். அம்மாவுக்கு புரிய வைங்கள் என்றுதான் சொன்னேன். நான் திட்டு வாங்க கூடாது என்பதற்கு இவரோ நடந்த அனைத்து உண்மையையும் கூறிவிட்டார். சூரியன் வரை செல்லவும் பயமில்லை, அவரை விழுங்கவும் பயமில்லை. ஆனால் இப்பொழுது உன் அம்மாவிற்கு தெரிந்துவிட்டது என்று பயப்படுகிறாயா? இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? நான் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்தது அந்த மாம்பழம் தான். அப்படியா மகனே? மாம்பழம் தான் தவறு செய்ததா? எதை வைத்து அதை சொல்கிறாய்? மாம்பழம் பெரிதாக இருந்தால் யாருக்கும் ஆசை வரத்தானே செய்யும். என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் தந்தையே. அவர் உன்னுடையதல்ல, எங்களுடையது. நான் உனக்கு உணவு தயாரித்துக் கொண்டு வருகிறேன். தேவையில்லாமல் உளராதே வாலி. இதற்கு மேல் இதில் எந்த தீர்வும் கிடையாது. மும்மூர்த்திகளின் முன்னிலையில் நான் மகனே அவனுக்கு அமரனாக இருக்கும் வரத்தை அளித்து விட்டார். கேட்டாலும் செய்து தருவேன். அனைத்து வித பழங்களையும் உனக்கு தருவேன். தேவர்கள் எனக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், அனுமன். அவர்களிடம் கூறிவிட்டேன். என்னுடைய அம்மா ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பெயரை ஏற்பேன் என்று. இந்த பெயர் உங்களுக்கு பிடித்துள்ளதா? பெயர் மட்டுமல்ல, தேவர்கள் உனக்கு அளித்த ஆசி மாருதி. அவனுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல, மனித குலத்திற்கே பயன்படக்கூடியது. இந்த சித்தி ஒரு மனிதனின் உருவை அணுவிற்கும் சிறியதாக மாற்றக்கூடியது. உங்களிடம் ஒன்றை சொல்ல நான் மறந்து விட்டேனே. ஆசையை பெறுவதற்கு முன்னாலேயே நான் வானத்திற்கு பறந்து சென்று விட்டேன். இப்பொழுது அனைவருடைய ஆசையையும் அடைந்து விட்டேன். அப்படி என்றால் எங்கு வேண்டுமானாலும் பறப்பேன். உன்னிடத்தில் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும், எவ்வளவு சக்திகளை பெற்றிருந்தாலும், நீ என்னுடைய செல்ல பிள்ளை. இதோ வந்து விடுகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எனக்குள் இருக்கும் திறமையை நானே எப்படி தெரிந்து கொள்வது? அது கடினமான ஒன்றுதான். இருந்தாலும் நான் அதை தெரிந்து கொள்வேன். நான் இப்போது கூறுவதை நினைவில் வைத்துக்கொள். ஒன்றுமே பலத்திற்கு முன் காலம் தலை வணங்காது. ஆனால் நம் செயலுக்கு முன்னால் தலை வணங்கும். நான் கொடுக்கும் வரம் இன்று வரை அடுத்தவர் உதவியோடு தாக்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய தாக்குதல் நேரடியான தாக்குதலாக இருக்க போகிறது. இதில் வெற்றி எனக்கா அனுமனுக்கா பார்த்து விடுகிறேன்.